friends, vanakkam and welcome back to devipriskitchen. இன்னைக்கு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மட்டன் குருமா ரெசிபி கேட்டிருந்தாங்க. சோ என்னோட ஸ்டைல்ல இன்னைக்கு மட்டன் குருமா தான் நான் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா டிஃபனுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை சூப்பரா இருக்குங்க. இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டா இருக்கும் இடியாப்பம் ஆப்பத்துக்கு. சோ வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அப்டேட் உங்களுக்கு கூட வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ மட்டன் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மட்டன் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. குருமாவுக்கு கல்பாசி ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் கல்பாசி குருமா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 3 சின்ன சைஸ் இருந்தது, ஸோ 3 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் பெருசாக நீல வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா எண்ணெயில் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் இப்போ நம்ம ஆட் பண்ணுற பொருள்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, ஆயில் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா சேர்த்து வேக விடணும் நம்ம இப்போ ஆட் பண்ணுற பொருள்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த பொருள்லாம் நம்ம சேர்த்துட்டே வரலாம். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசா, முந்திரி, பொட்டுக்கடலை இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தண்ணியில் வேகணும், அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்க விடணும், ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விட்டுறலாம். அதெல்லாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா கூல் டவுன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதே பேனில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இது கூட ஒரு குட்டி வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் கரம் மசாலா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டு தான் அரைச்சிருக்கோம். எங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றதால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். அதுவும் இல்லாமல் நான் மட்டன் வேக வைக்கும் போது நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துடலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டு நல்லா ஒரு 6 to 7 விசில் அளவுக்கு நான் விட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ரின்ஸ் பண்ணி இதிலே ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். இந்த தண்ணியோடவே சேர்த்து இந்த நம்ம குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்துடாதீங்க, தண்ணியில் தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா நான் மூடி போட்டுறேன். மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதில் பெப்பர் இடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து நான் இடித்து எடுத்துருக்கேன். 10 மினிட்ஸ் நல்லா சூப்பராக கொதிச்சிருக்கு. இறக்கும் போது பெப்பர் நம்ம தூவிக்கலாம். பெப்பர் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் பாயில் ஆனால் போகிறோம். ஸோ குருமாவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் திக்காக ஆகிடுச்சு. நம்ம 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணதால் கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டி கொஞ்சம் திக்காக இருக்குது குருமா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை 4க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்காவது ரொம்ப லேசியாக இருந்தால் நீங்கள் ரைஸோட கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் பூரியோடு தான் அன்றைக்கி வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹோப் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கட்டாயம் மட்டன் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்துகிட்டே இருக்கும். நன்றி.